வரவேற்புரை கவிஞர் அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவர்களை வரவேற்புரை நல்க உங்கள் கரவொலியுடன் அழைக்கின்றோம். தமிழுக்கு முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த நாள் கவிதைக்காக மலர்ந்திருக்கிறது, கவிதைக்காக இணைந்திருக்கிறோம். வாழை பதிப்பகமும் அன்பின் சங்கமமும் பகுப்பாய்வு குழுமமும் இணைந்து இந்த அற்புதமான நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறது. முதற்கண் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருமே தமிழுக்காக கவிதைக்காக வந்திருக்கிறோம். எனவே தமக்காகவே ஒரு வரவேற்பை நாமே கரவொலி மூலம் கொடுத்துக் கொள்வோம். மனம் விடுதலையாகும் அதே பொழுதில் மனதிலிருந்து தமிழ் விடுதலையாகி உணர்வுகள் விடுதலையாகும், கவிதையும் சங்கமமாகும். ஒரு அற்புதமான இந்நிகழ்விற்கு எத்தனையோ ஆளுமைகள் இன்று வந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி ஹைக்கூவும் கவிதையும் மிக பெரும் ஆளுமையாக சிறப்பு விருந்தினராக நம்மிடையே அமர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து வெளியே செல்லும் எவரும் எந்நேரமும் கவிஞராகலாம் என ஒரு கவிதைக்காக முன்னெடுப்பு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த ஹைக்கூ முன்னோடி அமுதோன், அவரை பற்றி கூறுவதற்கு வார்த்தைகள் இல்லை. அவருடைய அதே கவிதையை எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கிறோம், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று. ஆனால் ஒரு கணம் கொக்கு சுமக்கிறது, ஒரு கணம் கொக்கு சுமக்கிறது நிலா என்ற கவிதையும் அவர் எழுதியிருக்கிறார். இதே போல பல கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். அந்த நிலாவை சுமந்து கொண்டு செல்லும் கொக்கு ஆனது எப்படி இருக்கும், அந்த காட்சியை நம் தோன்ற வைக்கிறார். இப்படி பல கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். நமக்கெல்லாம் வாழ்வியல் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அவர் இன்று நமக்கு தலைமை தாங்க வந்திருப்பது நம்முடைய பேரு என்று கருதுகிறேன். முதற்கண் அவரை வருக வருக என உங்களுடைய கரவொலி, அந்த கரவொலிகள் அவருடைய கவிதை பாதங்களில் சமர்ப்பணம் செய்யட்டும் என்று கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்விற்கு தலைமை வகித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆளுமை துணை பொதுச் செயலாளர் உலக தமிழ் கவிஞர் பேரவை கவித்திலகம் வெற்றி பேரொடி ஐயா அவர்கள். அவர்களுடைய மாண்பையும் பணிகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவரையும் வருக வருக என்று நான் உங்கள் கரவொலியோடு வரவேற்கிறேன். கவிதைக்காக இன்று இணைந்திருக்கக்கூடிய பல அன்பு உறவுகள் இன்று இருக்கின்றன. சொற்களின் மேலாண்மை என்று சொல்லக்கூடிய நூலை வெளியிடுவதற்காக செல்லம்மாள் கண்ணன் அவருடைய ஹைக்கூ கட்டுரை நூல் இன்று வெளியிட இருக்கிறது. வெளியிட எழுத்தாளர் வே எழிலரசு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நூலினை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய தமிழ் திரு சீதா கோபாலகிருஷ்ணன், வாசுகி கோபாலகிருஷ்ணன் தம்பதியர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வேடந்தாங்கல் போதிமரம் என்ற ஒரு அனுபவ செறிவின் பார்வையாக ஒரு ஹைக்கூ நூலை நம்முடைய கவிஞர் சஞ்சீவி மோகன் அவர்கள் வெளியிடுகிறார். நூலை வெளியிட தமிழ் திரு ஏசி சரவணன் அவர்கள் வந்திருக்கிறாரா, வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர் மணலி தொழிற்சாலைகள் கூட்டமைப்பின் துணைத் தலைவராக பணியாற்றிக் கொண்டிருப்பார் என்பது கூடுதல் தகவல். நூலினை பெற்றுக்கொள்ள தமிழ் திரு தேவகுமார் அவர்கள் மற்றும் கவிஞர் மோ மகேசன் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்களுடைய பலத்த கரவொலிகளோடு இன்னும் பல நூல்கள் இன்று வெளியாக இருக்கின்றன. அந்த நூல்களின் ஒரு சிறு தகவலும் உங்களுக்காக. பாஷோவின் பயணிகள் என்ற தலைப்பில் நூலினை வெளியிட இருக்கிறார் கவிஞர் அன்பு செல்வி சுப்புராஜ் சுந்தமூர்த்தி அவர்கள். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நூலினை வெளியிட எழுத்தாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள். அவர் ஹைக்கூக்காக செய்து கொண்டிருக்கும் அயராத பணிகளை நாம் அறிவோம். அங்கிருக்கக்கூடிய ஒருவர், நம் தமிழ் திரையுலகில் எப்படி ஜாம்பவான்கள் இருப்பார்கள் இல்லையா, உலகநாயகன் கமல்ஹாசன் என்றால் ஒரு புறம், இந்த பக்கம் திரும்பினால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு ஆளுமை இல்லையா, அப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கக்கூடிய இருவரும் ஹைக்கூவிற்கு மிகச்சிறந்த ஆளுமைகளாக இன்று உலகெங்கும் நம் தமிழ் ஹைக்கூவை பரப்பிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கன்னிக்கோவில் ராஜா அவர்களும் நம்முடைய ஹைக்கூ ஆசான் மு முருகேஷ் அவர்களும். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக பொன்னியின் ஞான புதையல் என்ற ஒரு ஹைக்கூ கட்டுரை நூலை கவிஞர் செல்லம்மாள் கண்ணன் அவர்கள் வெளியிடுகிறார். அவர் ஒரு ஹைக்கூவாளர், ஹைக்கூவாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர், எளிமைவாதி. ஹைக்கூ என்றால் என்ன என்பதை அவருடைய வாழ்வியலை பார்த்துதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு ஹைக்கூ ஆய்வாளர் கூட. அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அவருடைய நூலை வெளியிட தமிழ் திரு கோ தனபாலன் அவர்கள், விசாலாட்சி தனபால் தம்பதியர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நூலினை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய கவிஞர் கனகபாலன், பாவலர் சியாமலா,
ராஜசேகரன் அவர்களையும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நிகழ்விற்கு அவர்களையும் வரவேற்கிறேன். அமுத பாரதி ஹைக்கூ கவிதைகள் என்ற நூலினை கவிஞர் ராஜு ஆரோக்கியசாமி அவர்கள் வெளியிடுகிறார். வெளியிடுபவர் நம்முடைய ஹைக்கூ ஆசான் கவிஞர் மு. முருகேஷ் அவர்கள். அவர் இந்து தமிழ் துணை ஆசிரியர், இணை ஆசிரியர், ஹைக்கூவிற்காக உலகெங்கும் சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர், நமக்கெல்லாம் முன்னோடி. இந்த நூலை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய கவிஞர் தயானி தாயுமானவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நிறைவான நூல் பனித்துளிக்குள் பிரபஞ்சம். இது முடியவில்லை என்பதற்கு இந்த ஒரு தலைப்பே ஒரு உதாரணமாக இருக்கிறது இல்லையா? இந்த ஹைக்கூ பயணம் இங்கே நின்றுவிடவில்லை. எனவே இறுதியான நூலாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள பனித்துளிக்குள் பிரபஞ்சம் என்பது போல நம்முடைய ஹைக்கூவும் கவிதையும் என்றென்றும் பயணித்துக் கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லை வரை மட்டுமல்ல, பால்வீதியிலும் கூட என்று கூறிக்கொண்டு இந்த பனித்துளிக்குள் பிரபஞ்சம் என்ற நூலை வெளியிட மைசூரிலிருந்து வந்திருக்கிறார் பலத்த கரவொலியோடு கவிஞர் கவி மைசூர். அவருடைய பெயரே சுகுமார் என்று நினைக்கிறேன். அவரை உணவரும் போது பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் தேநீர் அருந்த சென்றோம். அங்க அவர் இட்லியை அருந்தி கொண்டிருந்தார், உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவருக்கு கையில் சிறியதாக ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. நாமெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து வருவதற்கே யோசிக்கிறோம் ஒரு கவிதைக்காக நேரம் செலவிட. அவர் அத்தனை தொலைவிலிருந்து கவிதைக்காக, தமிழ் இலக்கியத்திற்காக வந்திருக்கிறார். உங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அந்த நூலினை வெளியிட நம்முடைய ஹைக்கூ முன்னாடி ஆசான் ஓவிய கவிஞர் அமுத பாரதி ஐயா அவர்கள் வெளியிட இருக்கிறார். அந்த நூலை பெற்றுக்கொள்ள கவிஞர் சுப்புராஜு அவர்கள் வந்திருக்கிறார். அன்பின் சங்கமம் ஹைக்கூ வனத்தின் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஹைக்கூவிற்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நாம் ஹைக்கூ குறித்து நிறைய பேசுகிறோம், கவிதைகள் குறித்து நிறைய பேசுகிறோம், இலக்கிய விழாக்களில் சந்திக்கிறோம். என்றாலும் ஹைக்கூ என்பது எழுதுவதோடு நின்று விடுவதல்ல, எழுதுவதன்படி வாழ்வதும் ஆகும் என்று கூறிக்கொண்டு ஹைக்கூ நால்வரில் நாம் பாஷோவை பற்றி பேசுவோம். பாஷோவை பற்றி மட்டும், பழைய குளத்தை பற்றி மட்டும் பேசிக்கொண்டே இருக்காமல் இசா அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த ஒரு சிறு ஹைக்கூவை கூறிக்கொண்டு என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். மன்னிக்கணும். நடுவில் சில பக்கங்களை காணோம் என்பது போல ஒரு பக்கம் விட்டுவிட்டது, மன்னிக்கவும். பாடகர் அற்புதமான பாடலை கொடுத்த தமிழ் கனலின் மண்ணிசை மக்களிசை பாடல் கொடுத்த அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வரவேற்பையும் தெரிவிக்கிறேன். தனிமையை கொத்தும் சிட்டுக்குருவி என்ற நூலை வெளியிட இருக்கக்கூடிய ஐயப்பன் கவித்தோழர் அவரையும் அதை வெளியிட இருக்கக்கூடிய முனைவர் ஜோ பிரேமா கிறிஸ்டி அவர்கள் ஹைக்கூ ஆய்வாளர், அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணுகிறேன். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர் மாநில நல்லாசிரியர் விருதினை பெற்றிருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். நூலினை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய எழுத்தாளர் பொன்மூர்த்தி, பத்திரிகையாளர், அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மின்புல பாசுரம் என்ற அற்புதமான தலைப்பு. அந்த தலைப்பே சொல்கிறது நவீனத்தையும் ஒரு பழமையையும் கூட இணைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நூலினை வெளியிட இருக்கக்கூடிய ஓவிய கவிஞர் உமாபதி மற்றும் ராஜு ஆரோக்கியசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தொடர்ந்து கவிதைக்காகவும் ஹைக்கூவிற்காகவும் இலக்கிய செயல்பாடுகளுக்காகவும் அறியப்படக்கூடியவர் உமாபதி என்பது கூடுவது தகவல். அந்த நூலினை வெளியிடுவதற்காக இருக்கக்கூடிய கவிஞர் வெற்றிமகள் சங்கரி, இவர் கார்மல் பள்ளியின் முதல்வராக இருக்கிறார். அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மின்புலம் பாசுரம் என்ற நூலை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய கவிஞர் அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்கள், அக்கா, அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அன்பின் சங்கமம் ஹைக்கூ வனம் என்று பல முகங்களால் அறியப்படக்கூடியவர், அதை தாண்டி அன்பினால் அறியப்படக்கூடியவர். போதிமரம் தேடாத புத்தன் என்ற கவிதை நூலை வெளியிட இருக்கிறார் கவிஞர் மு. தமிழ்கண்ணல் அவர்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கை தட்டினால் நமக்கு ஆயுள் கூடும் என்பது ஒரு தகவல். இரு கைகள் இணையும் பொழுது ஒரு அற்புதமான சக்தி பிறக்கிறது. அந்த சக்தியை இன்று நாம் உருவாக்குவோம் என்று வேண்டிக் கொள்கிறேன். போதிமரம் தேடாத புத்தன் என்ற கவிதை நூலை வெளியிட இருக்கக்கூடிய கவிஞர் சொர்ண பாரதி அவர்கள், கல்வெட்டு பேசுகிறது என்ற நூலின் ஆசிரியர் இவர். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்நூலினை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய அரிமா கவிச்சுடர் சிந்தனை வாசன் அவர்கள், இவர் கவியரசு கண்ணதாசன் கலை இலக்கிய பேரவையின் தலைவராக இருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன்.
வாழ்வதற்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது. பார்த்தீர்களா? பிரபஞ்சத்திலும் மிச்சம் இருக்கிறது, பால் வீதியிலும் மிச்சம் இருக்கிறது. இந்த பக்கம் திருப்பினாலும் அதுவும் ஒரு தொடர் செயல்பாட்டின் தலைப்பாகத்தான் இருக்கிறது. வாழ்வதற்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது. கவிதை இன்னும் முடிந்து விடவில்லை, இலக்கியம் இன்னும் முடிந்து விடவில்லை என்பதாக இந்த நூலை ஓவிய கவிஞர் உமாபதி அவர்கள் வெளியிட இருக்கிறார். இது நவீன கவிதை நூலாக அமைகிறது. இந்நூலினை வெளியிட இருக்கக்கூடிய கதிர்வேலன் மூத்த பத்திரிகையாளர், அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். விகடன் குழுமத்தை சேர்ந்த கதிர்வேலன் அவர் வந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்நூலினை பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய கவிஞர் காரை கிருஷ்ணா அவர்களையும் உங்களுடைய பலத்த கரவொலியோடு வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய இதயகீதம் ராமானுஜம் அவர்கள் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் பொதுச் செயலாளர், அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அணுகுமுறை அறிஞர் கண்ணப்பா நண்பர்கள் குடும்ப நற்பணி மன்றத்தின் தலைவர், அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றியுரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பின் சங்கமம் ஐக்குவனத்தின் செயலாளர் கவிஞர் சஞ்சீவி மோகன், அவரை பற்றி கூறுவதா என்றால் ஒரே ஒரு வரிதான். குதிரை படுக்கிற போஸ் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் இல்லையா? ஆடு மாடு நாய் மற்ற விலங்குகள் எல்லாம் உறங்கும் நிலையில் நாம் பார்த்திருப்போம். குதிரையை யாராவது உறங்கும் நிலையில் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, அது பார்க்க முடியாது. ஏனென்றால் அது அப்படித்தான், அது இயங்கிக் கொண்டே இருக்கும். வேகத்தின் அடையாளம் அது. அப்படியான ஒரு குதிரை செயல் வீரர் என்று சொல்லலாம். சஞ்சீவி மோகன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய அற்புதமான கணீர் என்ற கம்பீர குரலால் மெருகேற்றி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் எழுத்தாளர் முத்து விஜயன் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு வரவேற்கிறேன். இதை தாண்டி ஒவ்வொருவரும் இங்கே கவிஞர்கள் தான், ஒவ்வொருவரும் கவிதையின் பங்கு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தான். நூலினை படமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் நாகா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்படி உங்கள் ஒவ்வொருடைய பெயரையும் உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் முறையை, அனைவரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், அனைவரிடத்திலும் கனிவை கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த ஹைக்கூவிலிருந்துதான் நானும் கற்றுக்கொண்டேன். எனவே பாஷோவின் மூங்கிலை பற்றி மட்டும் பேசிக்கொண்டு இருக்காமல் வாழ்வியலோடு கலந்து கொள்வோம். இசா அவர்களின் ஒரு எளிய ஹைக்கூ உங்களுக்காக. மூங்கில் பிடுங்கிக் கொண்டிருக்கும் மனிதன், மூங்கில் பிடுங்கிக் கொண்டிருக்கும் மனிதன் என் வழியை குறிப்பிடுகிறான். மூங்கில் பிடுங்கிக் கொண்டிருக்கும் மனிதன் என் வழியை குறிப்பிடுகிறான். மூங்கிலை கொண்டே அந்த மூங்கில் ஒரு அம்புக்குறியாக தென்படுகிறது. அந்த வாழ்வியலோடு ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது மற்றொரு செயலுக்கு தூண்டுகோலாக நம் வாழ்வியல் அமைய வேண்டும் என்பதின் சாராம்சமான இந்த இசாவின் கவிதையோடு மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமான விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லதொரு வரவேற்புரையை நல்கிய அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். வரவேற்பவர்களை நம்ம வரவேற்கணும்ல. நம்ம தொகுப்புரை என்ன எங்களை நீங்க வரவேற்றீங்க, உங்களை நாங்க வரவேற்கிறோம். ஒரு பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம். நன்றி. ஒரு முக்கிய அறிவிப்பு. அரங்கத்தின் நுழைவாயிலே ஒரு பதாகை இருக்கிறது. அதிலே தங்களுடைய ஹைக்கூவை தன்னுடைய பெயர் மற்றும் அலைபேசி எண்ணுடன் எழுதுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஹைக்கூ தொகுப்பு ஓவிய கண்காட்சி, அதை தொடர்ந்து ஒரு நூலும் வெளியிடப்படவிருக்கிறது. நீங்க ஹைக்கூ இதில் எழுதினீங்கன்னா ஓவியத்தை தேர்ந்தெடுத்து இணைந்து ஒரு புத்தகமாக அது வெளிவரவிருக்கிறது. எனவே வந்திருக்கும் அனைவரும் தங்களுடைய பதிவுகளை அதில் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சுகுமாரை பத்தி சகோதரி சொன்னாங்க. காவிரி வருதோ இல்லையோ, சுகுமார் வந்துடுவார். காவிரி வர நம்ம டெல்லி வரைக்கெல்லாம் போகணும், உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் போகணும். ஆனால் சுகுமார் அது தேவையில்லை, அழைப்பு விடுத்தால் போதும், சுவைன்னு பறந்து வந்துடுவார். ஏன்னா பல நிகழ்வுகளில் அவரை நான் பார்க்கின்றேன். நன்றி. அடுத்து இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்த வருகை தந்திருக்கும் தலைமை இல்லாத கவிஞர், நாங்கள்லாம் தலைமை கவிஞர், அமுத பாரதி ஐயா அவர்களை வணங்கி தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் காலையில் வருகிற பொழுது இந்த வெளிச்சம் இல்லாமல் இருந்தது இந்த அரங்கம்.
இப்பொழுது இவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறதே என்ற மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுகிறது. இந்த அரங்கம் இந்த வெளிச்சத்திற்கு ஆட்படுவதற்கு அடிப்படை காரணம், இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஐக்கு என்கின்ற ஒளிப்புள்ளிகளை வெளிப்படுத்துபவர்கள். இந்த ஒளிப்புள்ளிகள் எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற போது எப்படி ஒளி வராமல் இருக்க முடியும்? ஆகவே இந்த ஒளிமுக்க அரங்கிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். புள்ளி என்கின்ற போது எனக்கு ஒன்று சொல்ல நினைவு வருகிறது. எந்த ஒரு கோடு இழுக்கும் முன்னரும் முதலில் புள்ளியில் தான் தொடங்குகிறது. கோடும் புள்ளியும் என்கிற பொழுது யான் எழுதிய ஒரு ஐக்கு நினைவுக்கு வருகிறது. எழுதி முடித்து கோடி இழுத்தேன், எழுதி முடித்து கோடி இழுத்தேன், அடடே கோட்டுக்குள் எத்தனை புள்ளிகள். அப்படி இங்கே கூடியிருக்கிற புள்ளிகளை பார்க்கிற பொழுது நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுகிறது. இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற எனது அன்பு மகள், அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்களையும், அவரோடு இணைந்து ராஜு ஆரோக்கியசாமியும், மதுரையிலிருந்து வந்திருக்கிற ஓவிய கவிஞர் உமாபதி அவர்களையும் மெத்த வாழ்த்துகிறேன். ஜப்பானில் ஐக்கு மூலவர்களாக விளங்குகிற பாஷோ, போசன், இஸ்ஸா, ஷிகி ஆகிய 4 இன்றைக்கு நம்மிடையே பேசப்படுகிற அளவுக்கு மேலோங்கி தெரிவதற்கு அடிப்படை காரணம் அவருடைய ஐக்கு கவிதைகள் தான். அவர்கள் காலத்தில் ஐக்கு பிரபலமாகும் போது முதலில் அதற்கு ஹொக்கு, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஹொக்கு என்கின்ற பெயர் இருந்தது. அதற்கு பிறகு ஹைகை என்று பெயர் வந்தது. அதற்கு பின்னர் தான் ஐக்கு என்பது நிலையாக மாறியது. இதிலிருந்து ஒன்று எனக்கு புரிகிறது. காரல் மார்க்ஸ் அவர்கள் சொன்னது மிகச் சரி. காலந்தோறும் மாறுதல் என்பதே மாறாத தத்துவம் என்பதுதான். அந்த வகையில் இன்றைக்கு ஐக்கு கவிதைகள் 4 எழுதிய அந்த பாணியையும், ஐக்கு கவிதைக்கான இலக்கணங்கள் 9 என்று நிர்மலா சுரேஷ் அவர்கள் தமது ஆய்வு நூலில் குறிப்பிட்டதையும் நான் படித்திருக்கிறேன். ஆனாலும் கூட அதற்கு பின்னர் வந்த மற்ற மொழியில் கவிதைகளை எல்லாம் படிக்கிற அந்த புத்தகங்களின் முன்னுரைகளை படிக்கிற பொழுது அந்தந்த மொழியாளர்களின் அவரவர்களுடைய வாழ்விடங்களின் அமைப்புக்கேற்க ஐக்குக்களும் மாறியிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது நமது தமிழுக்கு நான் அந்த ஹைக்கு என்கின்ற சொல்லை ஐக்கு என்று தமிழ்மயமாகவே நான் ஆரம்பத்திலிருந்தே எழுதி கொண்டிருக்கிறேன். இல்லையா முருகன்? அவரே இப்போ சொல்லியிருக்காரு. ஐக்கு என்பது எனக்கு ஒரு வியப்பான ஒரு செய்தி என்னன்னா, இந்த ஹைக்குங்கிற ஹை என்கிற வடமொழி உச்சரிப்பை தமிழாக மாற்றிக்கொள்ளுவோமே என்கின்ற எண்ணத்தில் தான் ஐகாரத்தை, உயிரெழுத்தை ஐகாரத்தை முதலில் வைத்து ஐக்கு என்று குறிப்பிட்டேன். ஆனால் பாருங்கள், சரி, தமிழில் இல்லாதது இல்லை என்பது நாம் அறிந்த ஒன்றாக இருப்பதனாலே இந்த ஐக்கு என்பதற்கும் ஒரு தனி தொடர்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் தமிழ் அகராதியை எடுத்து புரட்டினேன். ஜப்பானில் இப்போ நமக்கு நேரசை நிறையசைலுங்கிறலாம் 2 எழுத்து 1 எழுத்துன்னு, ஜப்பானில் ஒரே எழுத்து தான், ஒற்றெழுத்துக்களே இல்லாத ஒரு மொழி ஜப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தான் 5, 7, 5 என்கின்ற வகையில் அவர்கள் 3 வரிகளை எழுத முடிந்தது. அது தொடர்ந்து வந்தது. ஆனால் தமிழில் எழுதுகிற பொழுது அந்த ஒற்றை சொல், ஒற்றை எழுத்தில்
எழுதுவதற்கான வாய்ப்பில்லாதனாலே நான் காற்றின் கைகள் என்கின்ற நூலை கூட 575 என்கின்ற அமைப்பில் நூலை வெளியிட்டிருக்கிறேன். அதில் நேரசை நிறையசை எல்லாம் வந்துடும். அப்படி வருகிற போது இந்த அவங்க ஜப்பானில் வந்து இந்த ஹை என்பதற்கு நிர்மலா சுரேஷனுடைய ஆய்வு நூலில் படித்தது நினைவு வருது. ஹை என்பது அணுத்துகள், கூ என்பது விரிந்த வானம். இது அவங்களுடைய இது. நான் அகராதியை புரட்டுகிற பொழுது ஆச்சரியமாக இருந்தது. நம்முடைய ஐ என்பதற்கு என்னென்ன பொருள் உண்டு என்று பார்த்தால், ஐய ஐ அப்படின்ற விழிப்பு, மகிழ்ச்சியாக விழிப்பு. இப்படி வருகின்ற பொழுது அந்த ஐக்கு கடுகு, கடுகு அவங்க வந்து அணுத்துகள் சொல்லியிருக்காங்க. நாம் கடுகுங்கிறது தமிழில் இருக்கு. சரி, கூவுக்கும் இருக்கலாம் இல்லையா அப்படின்ற கூவை பார்க்கிற பொழுது விரிந்த உலகம், விரிந்த நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு டாக்டர் கவி இவர் பொற்கோ அவர்கள் ஓராண்டு அமெரிக்காவுக்கு சென்று, அவர் வந்து நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர். அவர் ஓராண்டு ஜப்பானில் வாழ்ந்து தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் அவர்களுடைய வாழ்வுக்கும் என்னென்ன தொடர்பு என்பதை ஆய்வு செய்திருக்கிறார். அதில் இந்த ஹைக்குங்கிற சொல்லிலே வந்து 2 பேருக்கும் தொடர்பு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது. மீதி வாழ்வியல் சம்பந்தமாலாம் கூட அவங்க ஒப்புமை பார்த்துருக்காங்க. அந்த வகையில் இது ஐக்கு என்பதையே நாம் தொடர்ந்து எழுதலாம் என்கின்ற மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. உறுதிப்பாடம் உருவாகியது. இன்றைக்கு வரைக்கும் ஐக்கு என்று தான் எழுதி கொண்டிருக்கிறேன். இன்னொரு செய்தி, அவர்களுடைய ஹைக்கூவுக்கு 9 இலக்கணங்கள் இருப்பது போல அப்படி ஒரு அழுத்தமான, நெருக்கமான, நெரிசலான அந்த தொல்லை இல்லாமல் ஐக்கூவுக்கு கிடைக்கிறது. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்பது தமிழில் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை, அது இலக்கணம். அங்கே அந்த வழி நம்ம ஒரு குறுகிய வடிவில் ஒரு பெரிய செய்தியை, உள்ளர்த்தமான செய்திகளை கூட இதில் தரலாம் என்கின்ற எனக்கு நேர்ந்தது. அந்த வகையில் ஐக்கூவை நான் கொண்டு வந்தேன். அடுத்தது இப்போ அந்த ஐக்கூவில் வந்து இயற்கையை மட்டும்தான் பாடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஜப்பானியர்களுடைய தனி கவனமும் உறுதியும் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அந்த ஜப்பானியத்திலேயே அந்த 575 என்கின்ற எழுத்து வகை நிறுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள்லாம் நாம் அறிகிறோம். அப்படி வருகிற பொழுது ஐக்கூவில் இயற்கையை தாண்டி சமுதாய சிந்தனைகளையும் சொல்லலாம் என்று உலக அளவிலே பரவி இருக்கிறது. இங்கே நம்ம ஆசிரியா பணியாற்றிருக்காங்க பிரேமா கிருஷ்டி அவர்கள் வருவார்கள். சென்ற ஆண்டு பிரேமா கிருஷ்டி அவர்கள் ஐக்கூவில் சமுதாய சிந்தனைகள் என்கின்ற தலைப்பிலேயே ஆய்வு செய்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். இப்போ முழுக்க இயற்கைதான் தேவை என்று சொல்லுகிறவர்களுக்கு இது வெளிப்படாமல் இருந்தாலும் கூட அது கட்டாய தேவை. ஏனென்றால் நம் வாழ்வியல் சிந்தனைகளை ஐக்கூவில் இணைத்து சொல்லுகிற பொழுது ஐக்கூவுக்கு ஒரு தனித்துவமும், ஐக்கூவினுடைய தனித்தன்மைகள் எல்லாவற்றையும் தாண்டி அடிப்படை பொருள் எல்லா மனசிலையும் போய் பதிவதற்கான வாய்ப்பும் அமைகிறது. அந்த வகையில் சமுதாய சிந்தனைகளை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ சமுதாய சிந்தனைகளை சொல்லுகிற பொழுது அது ஒரு வசதியாக இருக்குது நமக்கு. என்னென்னா வெறும் இயற்கை மட்டும்னா ஒரு எல்லைக்குள்ளே தான் அது முடிஞ்சு போகும். ஆனால் சமுதாய சிந்தனைகளை அன்றாட நம்ம பார்க்கறது எல்லாவற்றையுமே சொல்ல முடியும். நான் வந்து சொல்லும் பொழுது கொஞ்சம் உள்ளர்த்தமாக, அதாவது ஐக்கூனுடைய உள்முக நோக்கு என்று இப்பொழுது நூல் வெளியிடுகிறார்கள் இல்லையா, அது மாதிரி இந்த உள்முக நோக்கு இருப்பது போல ஐக்கூக்களை நான் பயன்படுத்துகிறேன். அதில் ஒரு முறை ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் உங்களை தெரியும். அவர் வந்து வங்கியில் ஒரு பெரிய மேலதிகாரியாக இருந்தவர். அவரை வந்து பார்க்கறதுக்காக அண்ணா சாலையில் அவருடைய அலுவலகத்துக்கு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்க போகிறேன்.
மேசையில் உட்கார்ந்துருக்காரு. வாங்க வாங்க அமுத பாரதியாக உட்காருங்கன்னு சொல்லி அவசரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் செயல்களையெல்லாம் கூர்ந்து பார்த்தபோது செக்கு, அப்புறம் வந்து லெட்டர்கள் இதெல்லாம் இருந்தது பாருங்கள், இந்த கடிதங்கள், இந்த காசோலைகள்லாம். அப்புறம் ஒரு காசோலையை எடுத்து ஒரு கடிதத்தோட ஒரு குண்டூசி எடுத்து குத்தி அதை ஒன்றுபடுத்தி வச்சுருந்தார். அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தபோது, ஐயா உங்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு நான் சொன்னேன். ஏங்க என்னார், இப்போ உங்கள் செயல்கள்லேருந்து எனக்கு ஒரு ஐப்பு கிடச்சிருக்கு, என்ன சொல்லுங்க அப்படின்னா, சின்ன குண்டூசி குத்திய காசோலை 10 லட்சம். அப்படி ஐக்கூக்கள் அப்படி உருவாகுது. அப்போது இது சமுதாய சிந்தனையோடு இணைந்து வருவதனால இதை வந்து ஒதுக்கி விட முடியுமா? ஆக ஐக்கூவை வாழ்வியலுக்காக இணைத்து கொள்ளலாம். இப்போ நம்ம முருகேஷ் இருக்கார், அவருடைய நூல்களில் எத்தனை வாழ்வியல் சிந்தனைகள், அற்புதமான சிந்தனைகள்லாம் வருது. இங்கே உட்கார்ந்து இருக்கிற தோழி இருக்காங்க, அவங்க எழுதியிருக்காங்க. பல பேர் எல்லாரையும் நான் சொல்லலாம், நேரம் கருதி நான் சுருக்கிக்கிறேன். இப்படி ஐக்கூவை நம்முடைய வாழ்வியல் நிலைகளை வெளிப்படுத்துகிற மாதிரியான அமைப்பிலே ஐக்கூக்களை அமைக்கலாம் அப்படி என்கின்ற எண்ணம் எனக்கு உறுதியானது. இன்றைக்கு இந்த 10 நூல்களை வெளியிடுவது என்பது இருக்கிற நாம் புத்தகம் போடுகிற காலத்தில் ஒரு நூல் போடுவது என்பது, அதாவது பிரம்ம பிரயத்தனம் என்று ஒரு சொற்றொடர் உண்டு அல்லவா, அப்படி இருக்கும். இப்பொழுது டிஜிட்டல் கலை வந்துட்ட பிறகு வெளியிடுவதற்கு வாய்ப்பாக இருக்குது. ஆனாலும் பொருளாதாரம் கொஞ்சம் தேவைப்படுது. அதிலேயும் வந்து ஒரு 10 நூல்களை ஒன்றாக சேர்த்து வெளியிடுகின்ற இந்த குழுவினரை பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கேட்டால் இப்போ வர்ற நூல்களில் ஐக்கூ நூல்கள் தாங்க அதிகமாக இருக்குது. நிறைய நூல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அதில் வந்து எல்லாமே நிற்குமா, எல்லாருமே வந்து பாராட்டப்படுவார்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரலாம். ஆனாலும் அந்த கவிதையினுடைய உட்பொதி தன்மை உயர்வாக இருக்குமானால் அது என்றைக்கும் நிலைக்கும். அதற்காக ஒரு 3 வரியில் சொல்லியிருந்தேன், எனது கவிதைகள் எப்படி என்றேன், எனது கவிதைகள் எப்படி என்றேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுகிறேன் என்கிறது காலம். ஆக காலம்தான் வந்து நமக்கு சிறந்த நீதிபதியாக இருக்கிறது. தோன்றுகின்ற நல்ல செய்திகளை கவித்துவமாக கொடுத்த பிறகு நாம் காத்திருக்கலாம். ஒரு கவிதை உருவாவதற்கு காத்திருப்பதும் தேவையாக இருக்கிறது. அரங்கில் இருப்பவர்கள் அமைதி காத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தலைமை உரை பலரால் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே அமைதி காத்து அருள் கூறும் உரையை கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்கெல்லாம் ஐக்கூ கவிஞர்கள் தான். ஐக்கூவான செய்தியை, ஐக்கூக்கு வேண்டிய செய்தியை நாம் வலிந்து கொணர்வதில்லை. வலிந்து செய்வது செய்யுள், வந்து விழுவது கவிதை. கவிதை தானாதான் வந்து விழணும். அப்போ ஐக்கூவுக்கான ஒரு புள்ளி வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு தோன்றுது. சரி, அந்த புள்ளியை கவிதையாக்கணும் அப்படிங்கிற போது காத்திருக்க வேண்டியிருக்கு. சில கவிதைகள் 3 வரியாகவே, என்னுடைய அனுபவத்தில் 3 வரியாகவே கவிதைகள் கிடைச்சிருக்கின்றன. சில சமயத்தில் ஒரே ஒரு சொல், அந்த நடுப்பொருள் அது கிடைக்கும். அதுக்கு பிறகு வந்து அது என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நேர்ந்த அனுபவம். இந்த கவிதை வந்து ஐக்கூவல்ல, ஒரு புது கவிதை போன்று சார்ந்தது. நான் உறங்கிக்கிட்டு இருந்த போது ஒரு வரி, 4 சீர்கள் கொண்ட ஒரே ஒரு வரி எனக்கு ஒலிச்சுது. பாதி உறக்கத்தில் இருக்கும்போது வந்தது. விரல்கள் யாவும் நகத்தில் முடியும், விரல்கள் யாவும் நகத்தில் முடியும் என்கின்ற வரி வந்தது. அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கு.
இருவேறு பொருள்களை இணைக்கின்ற பொழுது தெரிக்கிற தெரிப்பு தான் கவிதைன்னு பேர் எடுக்கும். அப்போ இந்த ஒரு வரியை எப்படி கவிதை ஆக்குவது என்பதற்காக நான் பார்த்தவர்களை பார்ப்பவற்றெல்லாம் கவனிக்கும் பொழுது கவிதைக்கான வரிகள் கிடைக்காம இருந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஓடி போயிடுச்சு. ஒரு முறை தொடர் வண்டியில் போய்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க, நம்முடைய மூச்சு அனிச்சையாக இயங்கி கொண்டிருப்பது மாதிரி விரல்கள் யாவும் நகத்தில் முடியும் என்கின்ற வரி இயங்கி கொண்டே இருந்தது. தொடர் வண்டியில் போகிற பொழுது நீங்கள் போகிற போது எதிரில் வர மரம் செடி கொடியெல்லாம் நம்ம நோக்கி ஓடி வரும், பார்க்கிறோம் இல்லையா காட்சி. ஏன்னா ஐக்கூல் மட்டுமல்ல, எல்லா கவிதைகளும் காட்சிப்படுத்துதல் ஒரு முக்கியமான செய்தி தான். அப்படி அந்த தொடர் வண்டியில் போகும்போது எதிரில் மரம் செடி ஓடி வருது, விரல்கள் யாவும் நகத்தில் முடியும். உடனே கவிதை கிடைச்சிருச்சு. என்னன்னா, நான் உயரம் என நிமிர்ந்த மரம் நோக்கி சிரித்தது செடி. நான் உயரம் என நிமிர்ந்த மரம் நோக்கி சிரித்தது செடி. செருக்குறாதே நம் இருவரின் வேர்களும் மண்ணில்தான். நான் உயரம் என நிமிர்ந்த மரம் நோக்கி சிரித்தது செடி. செருக்குறாதே நம் இருவரின் வேர்களும் மண்ணில்தான். ஆமாம், அனைத்து பாதமும் நிலத்தில் படியும், விரல்கள் யாவும் நகத்தில் முடியும். இப்படி ஒரு கவிதை தோன்றுவதற்காக ஒளிப்புள்ளி கிடைத்தது. ஆனால் அது முழுக்க கவிதையாகணுங்கிற போது கவிஞர்கள் காத்திருக்காங்க. இதை சொல்லுகிற பொழுது வால்ட் விட்மன்ங்கிற ஆங்கில கவிஞருடைய அனுபவம் ஒன்று இருக்கு. அவர் தன்னுடைய தோழர்களோட அறையில் தங்கியிருக்கார். இரவு 12 மணி வாக்கில் கூட இருந்த தோழருக்கு கழிப்பறைக்கு போகிற கட்டாயம் வந்தது. அவர் எந்திரிக்கிறார். வால்ட் விட்மன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கார், கையில் பேனா இருக்கு. அதை அவர் பார்த்துட்டு போகிறார். கவிஞன் இல்லையா, அவன் யோசிச்சுட்டு இருக்கான், எழுதுவாடுன்ட்டு. அவர் கழிப்பறையெல்லாம் போய் திரும்பி படிச்சுட்டார். பார்த்துட்ட பிறகு மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் பொறுத்து அவர் கழிப்பறைக்கு போகிறார். அப்பவும் அவரையே பாஸ்டார் இதே போஸ்டில் உட்கார்ந்துருக்கார் அவர். இப்போ அவர் கேட்கிறார் உரிமையோட, ஏண்டா விட்மன் என்ன அப்பவும் அப்படியே உட்கார்ந்துருந்த இப்போ உட்கார்ந்துருக்க, என்ன விஷயம்? இல்லை, இந்த வரியை எழுதுனேன், இதில் அரைப்புள்ளி வைக்கலாமா கமா வைக்கலாமான்னு ஒரு சந்தேகமாக இருக்கு, அதை சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி காட்டு அப்படின்னு சொல்லி அவர் படித்து பார்த்தார். கமா போட்டு அடுத்த செய்திக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் படிச்சுட்டார். மீண்டும் ஒரு 4:30 மணிக்கு அவர் எந்திரிக்கும் போது அதே பாஸ்டரில் உட்கார்ந்துருக்காராம் வில்ட்மன். இப்போ என்னடா ஆச்சு, வேற வரி இல்லை. இல்லை, இப்போ நீ சொன்ன அந்த கமா போட்டது சரிதானான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக ஒரு கவிஞனுக்கு இந்த தவிப்பு எல்லோருக்கும் இருக்கு. கவிதை எழுதுகிற எல்லாருக்கும் ஓ இது ஆட்டு. அப்படிப்பட்ட தவிப்புகளுக்கு இடையில் பல எதிர்ப்புகளுக்கு நடுவில் ஐக்கு வரவேற்பவர்கள் இருக்கிறார்கள், எதிர்ப்பவர்கள் இருக்காது. அது எல்லா காலங்களிலும் இருக்கிறது தான், மரபு காலத்திலிருந்தே இருக்கிறது தான். இப்படிப்பட்ட எதிர்ப்புகளுக்கு இடையில் கவிதைகளை எழுதி அதை நூலாக்குகின்ற சிரமங்களுக்கெல்லாம் தான் ஆட்பட்டு அதற்கு வெளிப்படுத்துகிற இந்த மூவர் போன்றவர்கள்லாம் கிடைத்து இன்றைக்கு ஒரு 10 நூல்கள் வெளிவருகிறது என்கின்றதை பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே இந்த நூல்களை வெளியிடுகின்ற இந்த மூவரையும் 3 குழுமங்களையும் மேலும் மேலும் வளர்ந்து 100கணக்கு என்பதை தாண்டி 1000கணக்களை வெளியிடுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் யாவருக்கும் எனது மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்து அமைகிறேன். வணக்கம். ஒரு கவிதை எப்படி பிறக்கிறது? அவர் சொன்னதைப் போல புள்ளியில் தொடங்கி கோலமிடுவதுதான் கவிதை. அற்புதமாக தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக விளக்கினார். எல்லோ கவிஞர்களுக்கும் தேவைதான். உலகை உற்று நோக்கும் அனைவரும் தம்மால் ஏதாவது ஒன்று செய்ய முடியும். அது கவிதையாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றாக இருக்கலாம். கவிஞர்களோ படைப்பாளர்கள் முதலாக வாயை மூடிக்கொண்டு காதை திறந்து வையுங்கள். இங்கும் தான் வாயை மூடிக்கொண்டு காதை திறந்து வையுங்கள்.
ஏற்பதற்கு 1000 சொற்களும் தகவல்களும் இருக்கின்றன என்று கூறி அடுத்த நிகழ்வாக ஒரு மௌன அஞ்சலி கவிஞர் அகவலன் அவருடைய மறைவுக்கு மௌன அஞ்சலி. அவரை பற்றி சிறு குறிப்பு வரைய கவிஞர் கன்னிகோவில் ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரிந்திருக்காது. எனவே ஒரு சிறிய அறிமுகத்துடன் அந்த மௌன அஞ்சலியை நாம் செய்யலாம். வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு கூட்டத்திலும் கவிஞர்களின் குறைவு நாளடைவில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆகையினால் நாம் எல்லாருமே சிறப்பான கவிதைகளை படைத்துவிட வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளோம். கவிஞர் அகவலன் ஹைக்கூ கவிஞர்களுக்கு நன்கு அறிமுகமானவர். தன்னுடைய வாழ்க்கையை ஹைக்கூ கவிதைகளாகவே மாற்றிக்கொள்ள விருப்பமான நபராக மாறியவர். பாரதி சொல்வான், கூடை கூடையாய் பாட்டெழுதி அச்சிட வேண்டும் என்று மாவலில் எப்போதும் துடித்துக் கொண்டிருப்பவன் புலவனாக மாட்டான். அதுபோல நாம் எழுதக்கூடிய கவிதைகளை சிறப்பாக எழுத வேண்டும் என்ற ஆவல்ல அதிகமான ஜென் தத்துவம், ஜென் சார்ந்து இயங்குதல், இப்படியாகவே தன்னை வடிவமைச்சுக்கிட்டார். இப்போ நமக்கு பிடித்த திரைப்பட நடிகர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி நம்ம முடியை வெட்டிப்போம், அவங்கள மாதிரி உடை போடுவோம், அவங்கள மாதிரி பேச முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த அகவலன் என்கிற கவிஞர் தன்னை ஒரு ஜென் பாவலனாக முடிவு செய்து அது போலவே பேசக்கூடிய ஆற்றலாகவும் கவிதை எழுதக்கூடிய ஆற்றலாகவும் வளர்த்துக்கிட்டாரு. எங்கெல்லாம் பரிசு கிடைக்குதோ இந்த பரிசை நான் செல்லம்மாள் கண்ணு கொடுத்துடணும், இது அமுதவர்தியை கொடுத்துடணும் அப்படின்னு தன்னுடைய பரிசு பொருளை அல்லது தன்னுடைய பரிசு பணத்தை மற்றவர்களுக்காக கொடுக்கறதுல முன்னோடியாக இருந்த கவிஞர். அவருடைய மறைவு என்பது ஹைக்கூ உலகத்திற்கு பேரிழப்பு தான். அவரை இந்த நேரத்தில் நினைவு கூறுவதில் மகிழ்ச்சினா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கவிஞன் இறந்துட்டான்னா அவருடைய படைப்புகள் தான் இன்னைக்கு பேசப்படணும். அவருடைய நூல்கள் பரவலாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழ் தெரிந்த மாநிலங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு ஆவல் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்ததில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கவிஞர் அகவலன் அவருடைய மறைவுக்கு அனைவரும் இணைந்து ஒரு நிமிடம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இரும்பு பெண்மணியை வரவேற்கின்றோம். அன்பு சகோதரி கனகாபாலன் அவர்களை வரவேற்கின்றோம். ஏன்னா வரவேற்புரையில் அவங்களை எல்லாம் விட்டு போய் வச்சு வரவேற்புரை தொடர்கிறது. அவங்கவுங்க வரும்போது நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த நிகழ்வு கவி அரங்கம். மதுரையிலே ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்விலே இப்படிதான் நம்ம பாட்டுக்கு கவி அரங்கம் அப்படின்னு சொன்னோன்னா அங்கிருந்த பாவலர் வரதராசனார் குவைத்துக் கொண்டார். கவி என்பது வடமொழி சொல், பாவரங்கம் என்று சொல்ல வேண்டும் என்றார். கவிஞர் என்று சொல்லாதீர்கள், பாவலர் என்று சொல்லுங்கள் என்றார். முயன்றவரை முயற்சிக்கலாம், தவறில்லை. எனவே இப்பொழுது ஐயா சொன்னதை இணைத்து ஐக்கூ பாவரங்கம் நடைபெறவிருக்கிறது. எப்படி பகலவன் உதிக்கும் ஜப்பானில் தொடங்கி இன்று உலகம் முழுவதும் ஐக்கூக்கள் பவனி வருகிறவோ அதை போல அந்த பகலவனின் மிக விரும்பி வெற்றி பெறலியவர்கள். உதயசூரியனை சொன்னேன். நாடெங்கும் பயணம் செய்து பல்வேறு கவியரங்கங்களில் தலைமை ஏற்று அற்புதமான தமிழ் தொண்டாற்றி வரும் வெற்றி பெறலி ஐயா அவருடைய தலைமையிலே இப்பொழுது ஐக்கூ பாவரங்கம் நடைபெறவிருக்கின்றது. பாவலர்களுடைய பெயர்கள் இங்கு வாசிக்கப்படும். அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து கவிதை மட்டும் சொல்லுங்கள், பாவம் மட்டும் சொல்லுங்கள். முன்னுரை பின்னுரை எல்லாம் வேண்டாம். ஏனென்றால் ஒரு கவியரங்கம் அப்படித்தான் ஆகிவிட்டது. ஐக்கூ கவியரங்கம் என்று சொன்னார்கள். நானும் சீக்கிரம் முடிந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அவர் அந்த ஐக்கூவை சொல்வதற்கு முன்னாடி 5 நிமிடம் பேசினார், சொல்லிவிட்டு 5 நிமிடம் பேசினார். அப்படி இருக்கக்கூடாது. ஐக்கூ என்பது ஐக்கூவாகவே இருக்க வேண்டும். எனவே கவிஞர்கள் தன்னுடைய பாவை மட்டும் பதிவு செய்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
இப்பொழுது பாவரங்கம், ஹைக்கூ பாவரங்கம். அவனைப் போல் இவனைப் போல் அவனைப் போல் இவனைப் போல் நீயும் மனிதன்தான், மண் அல்ல என்று எனக்கு பகுத்தறிவை புகட்டிய ஈரோட்டு சூரியனுக்கு இந்த திருக்குவளை அகல்விளக்கின் சுடர் வணக்கம். நந்தவன தமிழே, நாத இசை மழையே, சொந்தமென நாவில் சுழன்று வரும் மொழியே, இந்த இளம் கவியும் 76 வயசு தான் ஆகுது. இந்த இளம் கவியும் ஏற்றி வந்த பாவில் வந்து விளையாடு, வெற்றியினை பாடு. ஒட்டுமொத்த நிகழ்வின் தலைமை ஐயா அமுத பாரதி. தமிழ் ஹைக்கூவின் ஆதாம் அமுத பாரதி. தமிழ் ஹைக்கூவின் ஆதாம் அமுத பாரதி. அவர் அமுத வாரிதி. அமுத பாரதி ஹைக்கூவின் பீஷ்ம பிதாமகர். அமுத பாரதி ஹைக்கூ எழுதும் பிள்ளைகளின் அப்பா என்று சொன்னால், நான் சொன்னால் அது தப்பா? அப்பாவுக்கு வணக்கம் செப்புகிறேன். அன்பின் சங்கமம் அன்பு செல்வி, ஈர அலையடிக்கும் அன்பின் சங்கமத்துறை அவர். படைப்புலக பேரரசி, நிகழ்வுகள் நடத்துவதில் நட்சத்திர நாயகி, சுப்புராஜ் என்கின்ற நெம்புகோல் கொண்ட ஆதார புள்ளி அவர். இளைய படைப்பாளிகளின் ஆதர்ச ஆட்சி, இளைய படைப்பாளிகளின் ஆதர்ச ஆட்சி. அன்பு செல்விக்கு வணக்கம் சொல்லி மகிழ்கின்றேன். வாழை, இப்போது இந்த அரங்கம் அன்பின் சங்கமத்துறையாக இருந்து வாழை தோப்பாக மாறுகிறது. வாழை நன்சை நிலத்து தரு, அது முக்கணிகளில் முதலிடத்தில் இருப்பது. அடிக்கடி கவிதை ஜமாபந்தி நடத்துபவர் நம் உமாபதி. வாழை பதிப்பகம் தன் அடியை அழுத்தமாய் பதிக்கும் நம் அகம். இந்த பதிப்பகம் அழுத்தமாய் பதிக்கும் நம் அகம். வாழையடி வாழையென தொடரட்டும் வாழை பதிப்பக வரலாறு, என் வாழ்த்தும் வணக்கமும். அடுத்து இந்த இக்ஸா மையம் வனமாக உருவெடுக்கிறது. தேக்கு, சந்தனம், மூங்கில் என அடர்ந்த வனம் இது. இந்த வனத்தில் முயல்கள் ஓடும். இந்த ஹைக்கூ வனத்தில் முயல்கள் ஓடும், மான்கள் தாவும், மயில்கள் ஆடும், புலி உருமும், சிங்கம் வெள்ளை வேட்டி ஜிப்பாவோடு சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும். நாமெல்லாம் ஹைக்கூ வனத்தில் சனங்கள் என்பதில் பெருமை. அடுத்து நாம் ஒரு ஆய்வகமாக மாறுகிறது. இது பகுப்பு ஆய்வகம். பகுப்பாய்வு முகநூல் குழுமம். ராஜு ஆரோக்கியசாமி ஒரு தனிநபரின் பெயர் என்று ஓர் இயக்கத்தின் கல்வெட்டு அது. காரல் மார்க்ஸ் உலகுக்கு தந்தது மூலதனம், தாஸ் கேபிட்டல். தம்பி ராஜி ஆரோக்கியசாமி முகநூல் உலகிற்கு தந்த மூலதனம் பகுப்பாய்வு முகநூல் குழுமம். பகுப்பாய்வு என்பது ஒரு படைப்பை உடற்கூராய்வு செய்வது அல்ல, போஸ்ட்மார்ட்டம் செய்வது அல்ல. கிரிக்கெட் கமெண்ட்ரி போல ஒரு படைப்புலகை நேர்முக வர்ணனைக்கு கொண்டு வருவது. நேர்த்தியான இந்த பணிக்காக அவருக்கு என் காத்திரமான கைகுவிப்பு. இன்றைய இந்த ஹைக்கூ கவியரங்கிற்கு என்னை முன்மொழிந்து வழிமொழிந்து ஏற்றுக்கொண்ட உங்கள் பேரன்புக்கு வணக்க பூச்செண்டு. 1986, 87களில் தஞ்சாவூர் சுகன் இதழின் 75வது
இதழ் வெளியீட்டு விழாவில் தமிழ்நாட்டிலேயே நடைபெற்ற முதல் ஹைக்கூ கவியரங்கம் தஞ்சாவூர் பெசன்ட் அரங்கில் விஸ்வநாதன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது. அந்த கவியரங்கில் பங்கு பெற்ற 2 பேர் இங்கே, முருகேஷும் வெற்றி பேரொழி நானும். அந்த பெருமையோடு இந்த அரங்கிற்கு நான் தலைமை ஏற்கின்றேன். இன்று இந்திய திருநாட்டு விடுதலை நாளில் 10 புத்தகங்கள் வெளியிடும் நூல் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் முவ்வண்ண கொடி வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் கவியரங்கிற்கு பிறகு இந்த அரங்கம் ஈன் ஆகிறது. ஈனில் என்பது பிரசவ வாழ் என்பதற்கான நல்ல தமிழ் சொல். ஈனில் என்பது சங்கத்தமிழ் கொடுத்த சொல். அது ஒன்றல்ல இரண்டல்ல, 10 குழந்தைகள் இங்கே குவா குவா என்று கொஞ்சி வர இருக்கின்றன நம் கைகளுக்கு. நண்பர்களே, ஹைக்கூ என்பது அறிவின் வெளிப்பாடு அன்று, அது அனுபவத்தின் உணர்தல். ஹைக்கூ என்பது வெறும் விடுகதை இல்லை, விரிக்க விரியும் ஒரு தொடர் கதை. ஹைக்கூ என்பது சொற்களின் பத்தாயமா? அது விதை நெல் கோட்டை. 3 வரி கவிதையா ஹைக்கூ? இல்லை, அது ஒரு முழுமையின் துளி. ஹைக்கூ வெளிநாட்டு இறக்குமதியா? திருத்திக் கொள்ளுங்கள். தமிழ் கவிஞர்கள் நடத்தும் தரமான ஏற்றுமதி இன்று தமிழ் ஹைக்கூ. ஹைக்கூ எளிதுபோல் தோன்றும் கடினமான படைப்பு. எளிதுபோல் தோன்றும் கடினமான படைப்பு. நண்பர்களே, ஹைக்கூவில் கவிதையை தேடாதீர்கள். அதில் அனுபவம் உணர், காட்சியை காண் என்று சொல்லி ஹைக்கூ கவிஞர்களின் அணிவகுப்பு. அதற்கு முன் என்னுடைய கவிதையின் தனி வகுப்பு. ஒரு கை குறைகிறது, ஓடி வந்து இணைகிறது இரையை இழுக்கும் எறும்பு. புயலில் முறிந்து விழுந்தது ஒரு முருங்கை மரம், புதிதாய் துளிர்க்கும் பல முருங்கைகள். தன் கடமையை சரியாகவே செய்கிறது மலம் உருட்டும் வண்டு. மலை உச்சி, இயேசு சிலை, தழுவிச் செல்லும் காற்று, ஒழுகும் வீடு, மகிழும் விவசாயி, வயலில் நிறைகிறது நீர், மருதாணியில் படரும் சேறு, நடவு நடும் புது மணப்பெண், அதிகாலை தீன குரல், கழுத்தறுபடும் ஆடு என்று சொல்லி, மேலும் உங்கள் கழுத்தை அறுக்காமல் இங்கே முதலில் கவிதை பாட வருகின்றார்கள். எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ரொம்ப தொலைவிலிருந்து வந்துட்டு 2 ஹைக்கூ வைப்பதா என்று வேறு வழி இல்லை. இங்கே ஒரு 15க்கு மேல் கவிஞர்கள் பெயர் தந்திருக்கின்றார்கள். பின்னால் கூட வந்து இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நான் அதை காட்ட மாட்டேன். எனக்கு பிடிக்காது, இது பிடிக்காது. நான் இந்த இதுக்காரன். நான் ஒன்று 2 ஹைக்கூகளை மட்டும் இங்கே பரிமாறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒலிபெருக்கியை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். இப்போ யாரும் பயப்படுறது கிடையாது. நன்றாக தெளிவான குரலில் கணீர் என்று உங்கள் ஹைக்கூவை தாருங்கள். முதலில் ஹைக்கூ படைக்க வருபவர் சாமியே ஐயப்பன், கவித்தோழன். தோழா வா. விரையும் மலைமேகம் நீலவான பாதையில் வழியனுப்பும் நிலா. உச்சி வெயில் கொஞ்சம் குளிர்கிறது, நிழல் படம். வணக்கம். கழட்டி போட்ட சட்டை கைகளை அசைத்தது மெல்லிய காற்று. திடீர் மழை, திரும்பி பார்க்கிறேன் என்னவள் வருகை.
என்னை பொறுத்தவரையில் முதல் ஹைக்கூ எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அம்மா நமக்கு சொன்னது தான், என் செல்லமே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். அதை தவிர வேறு எதுவும் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம உருவாக்குறது தான். ஒரு கரு உருவாக்குறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது, ஆனால் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கிறீங்க, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, இந்த நூல்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வெறும் நூல்களாக தெரியல, அது வந்து ஒரு டாக்டரோட மருந்து மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒன்றும் படிக்கும்போது அது நமக்கு ஒரு மருந்து. அதை வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பாக நூல்களை படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இது எனக்கு முதல் மேடை, அதுவே எனக்கு ஒரு பெரிய கவிதை தான். நனைந்தே நடக்கலாம் வீட்டுக்குள்ளும் மழை, கரையாதே காக்கையே அரிசிப்பானை காலி. அவையோர்க்கு வணக்கம். மழை ஓய்ந்து விட்டது, கூட்டம் கலையவில்லை. பாலத்துக்கடியில் வீடு கட்டி விளையாடுகிறாள் வீட்டற்ற சிறுமி. அனைவருக்கும் இனிய வணக்கம். சிறுமியின் புத்தகங்களோடு தினமும் பயணிக்கிறது சத்துணவு தட்டு. விசில் சத்தம் காதை குடைகிறது சட்டசபையில் தமிழ். கடைசியா என் சார்பான ஒரு கவிதை. எந்திர சத்தம் தொடர்ந்து ஒலிக்கிறது போராளியின் குரல். நன்றி, வணக்கம். முருகேஷ் அவர்கள் தஞ்சாவூரில் படித்த கவிதையை சொல்ல சொன்னார். மிதித்து விடாதே, கசங்கி விடப் போகிறது பூவின் நிழல். கோவில் வாசலில் கடைசி யாஸ்கராக கண்ணாடி உடைந்த கடவுள். மிட்டாய் வியாபாரிக்கு சரியான சில்லறை. மிட்டாய் வியாபாரிக்கு சரியான சில்லறை. சுதந்திர தினம். வணக்கம். செல்வ கோவிலின் பாதை நிறைந்திருக்கிறது குளம் நிறைய காசு. மூதாட்டியின் அரிக்கின் விளக்கு மலையுச்சியை எட்டுகிறது. மூதாட்டியின் அரிக்கின் விளக்கு மலையுச்சியை எட்டுகிறது. கிஜி பறவையின் கானம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நொடியில் மனநிலையை உடனே மாற்றிவிடுகிறது நாக்கு. கழுத்து குழாய்க்குள் கொறித்த புழுக்கள் நெழுகின்றன. கசாப்பு கடை கோழி. வந்தா வெட்டுவோம் அழைக்கிறது முடி திருத்தகம். வந்தா வெட்டுவோம் அழைக்கிறது முடி திருத்தகம். மலைத்தாயின் முளைப்பால் அருவி. நன்றி. அவளின் பெண்மையும் அவனின் தன்மையும் அழகாய் கொண்டவள். மனித குலத்தின் புதுமங்கை அவளே திருநங்கை. பாழடைந்த வீடு பயன்படுத்தி கொண்டது வீசி எறிந்த விதை. மணக்கிறது நடுப்பக்கம், எந்த மரம் என்று தெரியவில்லை இந்த புத்தகம். அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் சிரித்தது, இந்திய மொழிகள் குற்றை மரங்கள். தஞ்சம் புகுந்த தஞ்சை பாலைவனத்து காவேரி அகதிகளாக தஞ்சை. கொதிக்கும் எண்ணெய் பூரிக்கும் பூரிகள் போராட்டங்கள். கொதிக்கும் எண்ணெய் பூரிக்கும் பூரிகள் போராட்டங்கள். அன்பார்ந்த கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற ஐயா அவர்களே, இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்களே, சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இன்று சுதந்திர தின திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் மீது ஒரு 2 ஐக்கு கவிதை பாடுகிறேன். அனைவருக்கும் சுதந்திரம் இன்று, ஏழைக்கு ஏது சுதந்திரம்? உழைப்பே உண்மையின் வெளிப்பாடு. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் யாவையும் இல்லா ஏழையின் நெஞ்சம். தங்கத்தின் தரம் தரணியில் பாரீர். தாராளம்.
தத்தளிக்கும் ஏழையின் நெஞ்சம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது ஐயா கன்னிக்கோள் ராசா அவர்கள் இந்த ஒரு நிமிடம் செய்தி சொல்லல, நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. உண்மையிலே ஒரு அகாலவன் அற்புதமான கவிஞருக்கு அந்த அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு குயில் சத்தம் கிடைச்சு நான் அம்மா கைதட்டிருக்கீங்க. உண்மையிலே அற்புதமான கவிஞர். அந்த அடிப்படையில் உதித்த கவிதை. அதிகாலை எழுப்புகிறது, உற்சாகம் ஊட்டுகிறது, எங்கிருந்தோ கூவும் குயில். பொன் திருடியவன் ஓடிவிட்டான், பண் திருடியவன் ஓடிவிட்டான். இன்று 80வது சுதந்திர தினம். நன்றி. தமிழ் அண்ணர்கள் குழுவியுள்ள இவ்வரங்கில் என் சின்னஞ்சிறிய கிருக்கலாய் இதோ சில வரிகள். செதுக்கல் சிரிக்க பழகிக்கொள், சிக்கலையும் சிற்பமாக செதுக்கிவிடும். ஆம், சிக்கலையும் சிறிய அற்பமாக செதுக்கிவிடும் செதுக்கல்லாய். ஈதலின் வாசம் தண்டின் மறைவில் வாசம் செய்கிறது தண்டாமரை. ஆம், தன் தாமறைவில் ஈதல் தன் தாமறைவில் சுவாசம் செய்கிறது வாழ்வின் நேசம். எழுதுகோள் உணர்த்தியது கோல் எடுத்து அடித்த என் ஆசானின் அனுபவத்தை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். போதி மரங்கள் முளைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. புத்தன் எங்கே? மணலில் தெரிகிறது கோபுரத்தின் உச்சி, உள்வாங்கிய கடல். நன்றி, வணக்கம். என் பெயர் வர்ஷா. ஈரமான தரை சிலந்தியை வரைகிறது உதறிய மை. அதிகாலை சூரியன் தலைமறைவாக ஊர்ந்து செல்கிறது இளையோரம் பனித்துளி. நன்றி. மகிழ்ந்தால் கர்ப்பகாலம். அவளும் அழகு, நானும் அழகு, நானும் அழகு, அவளும் அழகு. இருட்டறையில் இறந்தும் வாழும், பிறந்தும் வாழும், நம் இறக்கும் வரை நம்மோட வாழும் விரல் நகம். இது இன்றைய கவிதை. முழு கம்பத்தில் கொடி நலம், அரை கம்பத்தில் கொடி தலைவர் இறப்பு, கால் கம்பத்தில் கொடி, கால் கம்பத்தில் கொடி பறக்குது தலைவர் கோமாவில். வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி. நல்லதொரு கவியரங்கம், நானிலம் போற்றும் கவியரங்கம். மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. அரங்கின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அமுத பாரதி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு செய்துபவர் சுப்புராஜ் ஐயா அவர்கள். கவிதை 8 முழ வேட்டி, குறுங்கவிதை 4 முழ துண்டு, கைக்குட்டல் தான் ஐக்கு. கவியரங்க தலைமை ஏற்று சிறப்பு செய்த வெற்றி பேரொழிக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து கவிஞர் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வரவேற்புரை நல்கிய ஜெயஸ்ரீ அவர்களுக்கு அன்பு செல்லி அக்கா அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். அடுத்து முருகேஷ் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து கன்னிகோயில் ராஜா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இங்கே வாங்க. அனுராதா சௌரி ராஜான் அவர்கள் அமுத பாரதி ஐயாவிற்கு சிறப்பு செய்கின்றார். சுப்புராஜ் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவரு ராஜாதான், இவரு ராஜாதான்.
எல்லோரும் மன்னர்கள் தான். நம்ம ஊர் கோபிநாத் சிறப்பு செய்கின்றார். முதலாவதாக அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்களுக்கும் அவருடைய இணையருக்கும் இணைந்தே சிறப்பு செய்யப்படுகிறது. நம்ம ஊர் கோபிநாத். வெளியூர் கோபிநாத் கிடையாது, நம்ம ஊர் கோபிநாத். இணையருக்கு இணைந்தே சிறப்பு செய்யப்படுகிறது. அவரை தொடர்ந்து அமுத பாரதி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல துண்டு கவிதை பரிசீலிக்கப்படுகிறது. இப்பொழுது 10 நூல்கள் வெளியிடப்படவிருக்கின்றன. ஏற்கனவே கலைஞர் சொன்னதை போல 10 நூல் பத்தாது, அது ஐக்கு மேல் வைத்திருக்கும் பற்றை குறிக்கிறது என்று சொல்லும் வழியாக 10 நூல்கள் இப்பொழுது வெளியிடப்படவிருக்கின்றன.